ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். பக்தர்கள் அனைவருக்கும் இனிய பராபவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில தேதி 14/4/2026 செவ்வாய்க்கிழமை, சித்திரை 1ஆம் தேதி. ஆம், பராபவ வருட தமிழ் புத்தாண்டினுடைய முதல் நாள். இந்த தமிழ் புத்தாண்டினுடைய, குறிப்பாக இந்த பராபவ வருட தமிழ் புத்தாண்டினுடைய சில முக்கிய தகவல்களையும், எவ்வாறு நாம் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவது என்பது குறித்த சில முக்கிய தகவல்களையும் இந்த காணொளி மூலம் பகிர்வதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பராபவ வருடம். ஆம், பராபவ வருடம் என்பது தமிழ் பஞ்சாங்கத்தின் 60 ஆண்டு சுழற்சியில் 40வது ஆண்டாகும். பராபவ என்கிற சமஸ்கிருத சொல்லுக்கு தன்னை தாண்டிய சக்தி அல்லது மற்றவர்களை வெல்லுதல் என்று பொருள். இது இழந்த செல்வாக்கை மீட்டெடுத்தல், நல்ல மனமாற்றம், அதாவது மனிதர்களிடையே நல்ல மனமாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஆண்டு மற்றும் அரசியல் மாற்றங்களை குறிக்கும் ஆண்டாகவும் இது கருதப்படுகிறது. இவ்வாறுதான் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பராபவ வருடத்தினுடைய முக்கிய அம்சங்கள் என்னவெனில், பகைவர்களை, சவால்களை வெல்லுதல் அல்லது இழந்த பெருமையை மீண்டும் பெறுவதற்குண்டான வழியை இந்த ஆண்டு அமைக்கும். இந்த ஆண்டினுடைய முக்கிய விளைவுகள் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி யாதெனில், மழைப்பொழிவு சிறப்பாக இந்த பராபவ ஆண்டிலே இருக்கும் என்று பஞ்சாங்கம் குறிக்கிறது. இதனால் மழைப்பொழிவு சிறப்பாக உள்ள காரணத்தினால் விவசாயம் தழைக்கும் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்தி பெருகும் என்று பஞ்சாங்க நூல்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றன. மக்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து நல்வழியில் நடக்கும் மனநிலையை இந்த ஆண்டு ஏற்படுத்தும். அதுதான் இந்த பராபவ ஆண்டினுடைய, புத்தாண்டினுடைய சிறப்பு. உறவுகளில் அந்யோன்யம் அதிகரிக்கும் என்று பஞ்சாங்கம் இந்த ஆண்டை குறித்து மிக தெளிவாக குறிப்பிடுகிறது. அடுத்ததாக, உலக அளவில் பல அரசியல் மாற்றங்கள், அதிகார போட்டி மற்றும் நிர்வாகத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்று பஞ்சாங்கம் இந்த பராபவ ஆண்டை குறித்து தெளிவாக விவரிக்கின்றது. இதுதான் இந்த பிறக்கப் போகும் புத்தாண்டினுடைய மிக மிக சிறப்பு. அடுத்ததாக, நாம் இந்த தமிழ் புத்தாண்டிலே சித்திரை 1ஆம் தேதி, இந்த பராபவ ஆண்டு தமிழ் புத்தாண்டிலே எவ்வாறு நாம் இந்த நாளை, சித்திரை 1ஆம் தேதியை கொண்டாட வேண்டும் என்று சில தகவல்களை நாம் இங்கே அனுபவிப்போம். அன்றைய தினம் அதிகாலை எழுந்து ஸ்நானம் செய்து பாரம்பரிய உடை அணிய வேண்டும். ஆம், அதிகாலை ஸ்நானம் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதுபோல பாரம்பரிய உடையை அணிவது, இந்த சித்திரை திருநாளில் முதல் நாளில் அணிவது மிக 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 முக்கியம். அதற்கு அடுத்தபடியாக, கனி காணுதல் என்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை நம்முடைய முன்னோர்கள் வகுத்துள்ளார்கள். அதில் சித்திரை முதல் நாளில் சித்திரை கனி காணுதல் என்று அதற்கு பெயர். இந்த கனி காணுதல் என்றால் என்ன என்பதை இங்கே தெளிவாக நாம் அனுபவிப்போம். முதல் நாள் இரவே எளிய முறையில் ஒரு தாம்பாள தட்டில்
பழங்கள், குறிப்பாக முதலில் பழங்கள், அடுத்து மங்கள பொருட்களில் முக்கியமாக பூக்கள், வெற்றிலை பாக்கு, நாணயங்கள், மஞ்சள் குங்குமம் போன்ற சுப மங்களகரமான பொருட்களை வைத்து தாம்பாளத்தட்டிற்கு பின்னால் ஒரு கண்ணாடியை வைத்து அந்த கண்ணாடியின் வழியே மங்கள பொருட்களை வீட்டில் உள்ள மூத்தவர் கண் விழித்ததும் பார்த்துவிட்டு மற்றவர்களையும் பார்க்க வைப்பதுதான் இந்த கனி காணுதல் என்னும் சிறப்பான நிகழ்வு. சித்திரை மாதத்தினுடைய முதல் நாளில் இந்த கனி காண்பதால் ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்புடன் வாழலாம் என்பது நம்பிக்கை, ஐதீகம். இது நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து காட்டியுள்ள ஒரு சிறப்பான சடங்கு, சம்பிரதாயம். இதற்கு அடுத்தபடியாக இந்த கனி காணுதல் நிகழ்ச்சியில் நாம் அரிசி, பருப்பு போன்ற மங்கள பொருட்களையும், உலோகங்களில் மிக உயர்ந்த உலோகங்களான தங்கம், வெள்ளி போன்ற மங்கள பொருட்களையும், அடுத்ததாக கலசம், பூரண கும்பம் கலசம், ஏனென்றால் மங்களத்தை குறிப்பிடுவதில் முக்கிய பங்கு வகிப்பது இந்த மாவிலை தோரணமும் கும்பமும் அல்லது கலசமும். இதை நாம் வீட்டில் இன்றைய தினம் வைத்து சேவித்தால் அந்த ஆண்டு மிக மங்களகரமாக அமையும் என்பது ஐதீகம். அந்த வகையிலே நாம் இந்த கனி காணுதலோடு சேர்த்து செய்ய வேண்டியது இந்த நிகழ்வுகள் எல்லாம். அடுத்தபடியாக முதலில் பெரியோர்களை, தாய் தந்தையரை வணங்கிவிட்டு மூதாதையரை மனதில் நினைத்துவிட்டு நாம் வணங்க வேண்டியது, சேவிக்க வேண்டியது குருவை. ஆம், ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, ஸ்ரீமதி ராமானுஜாய நமக, ஸ்ரீமதி ராமானுஜாய நமக 3 முறை நாம் எம்பெருமானாருடைய இந்த திவ்ய நாமத்தை நாம் சேவித்தாலே ஆச்சாரியாரனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். முதலில் நமக்கு தாய் தந்தையருக்கு அடுத்தபடியாக ஆச்சாரியாரனுடைய அந்த ஆசீர்வாதம் மிக 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 முக்கியம். ஆச்சாரியாரனுடைய ஆசீர்வாதம், அனுகிரகம் இல்லாமல் நாம் வாழ்வில் அடுத்த படிக்கு முன்னேற முடியாது. ஆதலால் குருவை வணங்க வேண்டியது இந்த நன்னாளில் மிக 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 முக்கியம், அவசியம். இந்த சித்திரையினுடைய முதல் நாள் ஆண்டு முழுவதும் நாம் சந்திக்க இருக்கும் அந்த மங்கள நிகழ்ச்சிகளுக்கு, சுப நிகழ்ச்சிகளுக்கு அடித்தளமாக அமைகிறது. அந்த வகையிலே இந்த சித்திரை மாதத்தில்தான் வளர்பிறையில் வரும் அந்த திருதியை திதியைத்தான் அட்சய திருதி என்று சுபமங்கள தினமாக நாம் கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த நன்னாள் அட்சய திருதியை குறித்த மேலும் பல முக்கிய தகவல்களை தனி காணொளியில் நாம் அனுபவிக்க உள்ளோம். அடுத்ததாக ஆச்சாரியாரனுடைய, நமக்கெல்லாம் ஸ்ரீ வைணவத்தினுடைய நாம் போற்றி வணங்கும் முக்கிய ஆச்சாரியாரான ஸ்ரீ ராமானுஜரனுடைய, ஆதிசேஷனுடைய அம்சமாக கருதப்படும் ஸ்ரீ ராமானுஜர் அவதரித்த சுபதினம் இந்த சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்றுதான். அவர் அவதரித்த ஸ்ரீபெரும்புதூரிலே இது 10 நாள் உற்சவமாக மிக சிறப்பாக கொண்டாடப்படும். அவர் அதிக நாட்கள் வாழ்ந்த மேல்கோட்டை, கர்நாடக மாநிலம் மேல்கோட்டையிலும் மற்றும் ஸ்ரீரங்கம் உட்பட பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ வைணவத்தினுடைய முதல் திவ்யஸ்தலமான ஸ்ரீரங்கம் உட்பட அனைத்து ஸ்ரீ வைணவ ஆலயங்களிலும் ஸ்ரீ ராமானுஜர் ஜெயந்தி மிக விசேஷமாக கொண்டாடப்படும். இந்த சித்திரை முதல் நாளில் நாம் அடுத்ததாக செய்ய வேண்டிய முக்கிய செயல், திருக்கோயில்களுக்கு சென்று பகவானை சேவித்தல் மிக மிக உத்தமம். ஆதலால் குடும்பமாக நாம் அனைவரும் சென்று திருக்கோயிலுக்கு சென்று பகவானை சேவித்து பகவானுடைய திவ்ய திருவருளை இந்த சித்திரை முதல் நாளில் பெறுவது மிக மிக சிறப்பு. அந்த வருடம் முழுவதும் பகவானுடைய அருள்
பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்பதை மனதில் நிறுத்தி நாம் திருக்கோயிலுக்கு சென்று பகவானை சேவிக்க வேண்டும். அடுத்ததாக அனைவருக்கும் பகவானுடைய பிரசாதத்தை வழங்குவது மிக மிக சிறப்பு. நாமும் பிரசாதத்தை ஏற்று குடும்பத்தில் உள்ள அனைவரும் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் என அனைவருக்கும் பிரசாதத்தை வழங்கி மகிழ்வது இந்த நாளினுடைய சிறப்பு. அடுத்ததாக நம்முடைய உணவிலே பாரம்பரிய உணவை இன்றைய தினம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாரம்பரிய உணவு என்றால் பண்டைய காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் தொன்று தொட்டு உண்டு வரும் அந்த பாரம்பரிய உணவு வகைகள். அந்த பாரம்பரிய உணவு வகைகளில் இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துகர்ப்பு என அனைத்துமே அடங்கியிருக்கும். அதாவது வாழ்க்கை இவை அனைத்துமே கலந்தது என்பதை உணர்த்தும் அந்த பாரம்பரிய உணவு முறைகளை இன்றைய தினத்தில் நாம் உண்பது மிக மிக சிறப்பு. உதாரணமாக வேப்பம்பூவிலே கசப்பு உள்ள காரணத்தினால் வேப்பம்பூவையும் அன்றைய உணவு முறைகளில் நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்துள்ளனர். அடுத்ததாக புளிப்பு. நமக்கு மாங்காய் மிக எளிதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. புளிப்பை உணவில் சேர்த்துக் கொள்வதற்கு மாங்காயை நாம் உபயோகிக்கலாம். இதுபோல நாம் இந்த பண்டைய கால உணவு முறைகளை, பாரம்பரிய உணவு முறைகளை நாம் இந்த நாளில் உண்பது மிக மிக சிறப்பு, ஐதீகம். அடுத்ததாக நிறைவாக இந்த நாளினுடைய முக்கிய நிகழ்வு என்னவென்றால், நாம் முடிந்தவரை தானம் வழங்க வேண்டும். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். தானம் வழங்கினால் நம்முடைய செல்வம் குறைந்துவிடும் என்று தவறான கருத்து கொள்ளப்படுகிறது. தகுந்த நாளில் தகுந்த நபர்களுக்கு தகுந்த இடத்தில் வழங்கப்படும் தானம், அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் சாஸ்திரங்களினுடைய வழிகாட்டுதலின்படி வழங்கப்படும் தானம் ஒருவனுடைய செல்வத்தை பெருக்குமே தவிர குறைத்து விடாது. ஆம், அல்ல அல்ல பெருகும் அட்சய பாத்திரம் என்கிற பழமொழிக்கு ஏற்ப சாஸ்திரங்களினுடைய மேற்கோள்களின்படி வழங்கப்படும் தானம் நிச்சயம் ஒருவனை செல்வ செழிப்பில் ஆழ்த்துமே தவிர அங்கிருந்து குறைத்து விடாது. ஆதலால் அனைவரும் இந்த நன்னாளில் தங்களால் முடிந்தவரை தானத்தை வழங்கி பழக வேண்டும். இவ்வளவு சிறப்புகள் நிறைந்ததுதான் இந்த சித்திரை மாதத்தினுடைய முதல் நாள். அதுதான் சித்திரை 1. இந்த வருடம் பராபவ ஆண்டு. ஆம், வாருங்கள் இந்த பராபவ ஆண்டை சிறப்பாக கொண்டாடி ஆண்டினுடைய துவக்க நாளை மிக விசேஷமாக நாம் கொண்டாடி எம்பெருமானுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாகி நாம் ஆன்மீகத்தில் முன்னேறி அமைதியான வளமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். மீண்டும் அனைவருக்கும் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.